எப்போதுமே சரி, நம்ம சொந்த கால நிக்கணும், சொந்த தொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கொண்ட ஒரே ராசினா அந்த மகர ராசி மட்டும்தான். இப்ப ஏன் நிறைய நல்ல விஷயம் வருதுன்னா, நல்ல கிரகங்கள் எல்லா கிரகம் உங்க ராசியில இருக்கிறதுனால நிறைய நல்ல விஷயம் இருக்கு. அதை எடுத்துக்க நீங்க கண்டிப்பா முயற்சி பண்ணா கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றியா வரும். தோல்வியே கிடையாது. பணம், பொருளாதாரம் செம்மையான டைமா இருக்கு. இதை விட்டுறக்கூடாது மகர ராசிக்காரங்க. இப்ப இடம் வாங்குவீங்களா, பூமி வாங்கலாம், வண்டி வாங்கலாம், கண்டிப்பா வாங்கணும் தான் சொல்லணும். ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பங்கலாம் தை மாசம் எடுக்கிறது யாருன்னா இந்த மகரமா இருக்கும். இது எடுத்துக்கு மகரத்தை பொறுத்தவரை நல்ல செலவா பண்ணுங்க. வீட்லயோ, இடத்துலயோ, பூமியிலயோ, சொத்துல காசு பணத்தை போடுங்க. அதுக்கான நேரம் உங்களுக்கு இருக்குதுன்னு நான் சொல்றேன். காதல் திருமணம், குழந்தை பாக்கி இருக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்றேன். சூப்பரா இருக்கு. யாருக்காச்சும் அரசாங்க வேலை உங்க குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வரும் பாருங்க. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமுரளி என்றால் காஞ்சி மகாபரியவா குருவழி குரு நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே. இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தை மாத பலன். எல்லாருமே தை மாசம் வந்தாவே அனைவருமே ஜாதகத்தை எடுத்து பார்க்கக்கூடிய ஒரே மாசம் தை மாசம் மட்டும்தாங்க. அனைவருக்குமே குரு சுக்கரன் ஜோதிட அனைவருக்குமே பார்க்கறவங்க அனைவருக்குமே தை பொங்கல் நல் வாழ்த்துக்கள். எல்லாருமே பொங்கல் பண்டிகையை ரொம்ப சிறப்பா அவங்க சொந்த ஊர்ல போய் கொண்டாடுங்க. நல்லா சிறப்பாக இருக்கட்டும். இந்த மாசத்துல அவருடைய விசேஷம் என்ன? சுபகாரியத்துக்கு உகந்த மாசம் தான் இந்த தை மாசம். நல்ல காரியத்துக்கு மட்டும் இந்த மாசம் தொடங்குங்க. எல்லாமே வெற்றியா முடியக்கூடிய மாசம் தை மாசங்க. இறைவனுக்கு சூரிய பகவான் நல்ல மகர ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடியதான் இந்த தை மாசங்கிறாங்க. இந்த மாசத்துல ஒரே விசேஷம் தான் தை பொங்கல். தை பொங்கல் 1 தை மாசம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி மாட்டு பொங்கல், அடுத்து உழவர் திருநாள் ரொம்ப விசேஷமா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான ஒரு விசேஷம் இருக்கு. என்ன? தை அமாவாசை. இறந்தவங்களுக்கு யாரெல்லாம் திதி கொடுக்காம இருக்காங்களோ அவங்க அனைவருக்குமே இந்த தை அமாவாசை கொடுத்தா பயங்கரமான ஒரு புண்ணியம் கிடைக்கும். அனைவருமே உங்களுடைய இறந்தவங்க நினைத்து இந்த தை அமாவாசையை கொண்டாடுறது ரொம்ப விசேஷமா இருக்கும். இப்ப 12 ராசிக்கும் ஏன் இந்த மாசம் தை மாசம் எல்லாருமே வீடியோ கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா குரு சுக்கரன் ஜோதிட கண்டிப்பா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்தது குரு சுக்கரன் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப 12 ராசிக்கும் தை மாசத்துல 4 கிரகம் பயிற்சி ஆகுங்க. 1 சூரியன். நீங்க தலைமை பொறுப்பு போனா சூரிய பகவானுடைய தொடர்பு வேணும். அடுத்து செவ்வாய், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, ஒரு தைரியமான குணம் செவ்வாய் வேணும். புதன், அறிவு, ஞானம், புத்தி எல்லா கிரகமும் வேணும். அந்த புதனுடைய தொடர்பு வேணும். அடுத்து சுக்கிரன், ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. கணவன் மனைவி ஒற்றுமை, ஆடம்பர சொகுசுகார சொகுசுமால எல்லாமே வேணும்னா அந்த சுக்கிரபானம் வேணும். எல்லா கிரகமும் ஒண்ணு கூடி கால சக்கரத்துக்கு 10ஆம் இடத்துல பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவ ஸ்தானத்துல எல்லா கிரகம் ஒண்ணு கூடி பயங்கரமா இருக்கு. இதுல யாருக்காச்சும் இந்த 4 கிரகத்துல ஒரு கிரகம் யோகமா இருந்து அந்த தசாபதி நடந்துட்டா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை வாப்பீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய 10வது ராசி தான் இந்த மகர ராசி. எப்போதுமே சரி, நம்ம சொந்த கால நிக்கணும், சொந்த தொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கொண்ட ஒரே ராசினா அந்த மகர ராசி மட்டும்தான். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க. ஒண்ணு நீங்க எந்த வேலையும் கொடுத்து பாருங்க, அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணும், அதை சீக்கிரம் செஞ்சு முடிக்கங்கிற எண்ணங்கள் பயங்கரமான திறமையான குணம் இந்த மகரத்தை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், டேலண்டான குணம், அறிவான குணம் எல்லாமே இந்த மகர ராசிக்கிட்ட நம்ம சொல்லலாமானா சொல்லலாம், கண்டிப்பா சொல்லலாம். பயங்கரமாக ஒரு திறமையான குணம் இந்த மகர ராசியில அதிகமா இருக்கும். இவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தன்னம்பிக்கை நிறைய இருக்கும். மகராசிகள் எல்லாமே நல்லா உழைக்கக்கூடிய திறமையானவங்க. நல்லா டேலண்டான குணம், அறிவான குணம், பயங்கரமான திறமையான குணம் எல்லாமே இந்த மகரத்துக்கு இருக்கும். அப்படிப்பட்ட மகர ராசி என்பது வரக்கூடிய தை மாத பலன். கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இது இந்த மாசங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விசேஷ மாசம் மட்டும். இந்த மகர ராசிக்கு மட்டும் 12 ராசியில மெயினரான ராசினா இந்த மகர ராசிக்கு இது ரொம்ப நல்ல ஒரு அனுகூலமான நேரம். கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் உங்க லைஃப்ல இருக்குது. ஏன்னா எல்லா கிரகம் உங்க ராசிக்கு வரும்பொழுது ஏதாச்சும் இந்த 4 கிரகத்துல ஒரு கிரகம் யோகமா இருந்தா மட்டும் போதும். நம்ம லைஃப்ல கண்டிப்பா வெற்றி பெறலாம். எல்லாருமே தை மாசம் எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து எல்லாருமே செக் பண்ணிப்பாங்க. எப்படி? தை மாசம் எல்லாருமே சுய ஜாதகத்தை எடுத்து எல்லாருமே பார்த்துப்பாங்க. நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிவாங்க.
நீங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கட்டா குரு சுக்கிரன் ஜோதிட வீடியோ கண்டிப்பா பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ கண்டிப்பா நல்லபடியா வந்து சேரும். ஏன்னா நம்ம குரு சுக்கிரன் ஜோதிட தனுசு ராசி மகர ராசிக்காரங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ மகரத்துக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்குது? இப்ப கிரகம் இப்ப பார்ப்போம். உங்க ராசிலே பாருங்க, சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் இருக்காரு. உங்க 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் இருக்காரு கும்பராசியில. 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் செய்றாரு. அடுத்த 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசி சஞ்சாரம் செய்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் செய்றாரு. எந்த கிரகம் பயிற்சி ஆகல, எல்லா கிரகம் அதே இடத்துல தான் இருக்கு. எல்லாமே உங்க ராசியை நோக்கி இருக்கு பாருங்க. நேரா 7ஆம் இடத்தை பாத்துக்கிட்டே இருக்கா. அப்ப 7ஆம் இடத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும். எல்லா கிரகம் 7ஆம் இடத்தை பாக்குது. ஏன்னா மகர ராசிக்காரங்க சனி பகவான் 7 சனி முடிஞ்சு நல்லது இல்லைன்னு நிறைய பேர் ஒரு குழப்பத்துல இருக்காங்க. இதை கேட்டு பாருங்க. இது நான் எல்லாத்துக்கும் சொல்லல, யாருடைய பிறப்பு ஜாதகத்துல தயவு செய்து இது ஒரு பொது பலனா மட்டும் எடுங்க. மகர ராசி என்பர்களே தயவு செய்து எல்லாரும் சொல்றீங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்கு, அதான் கால் பண்ணுங்கிறீங்க. இன்னும் சொல்றேன், உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. தை மாசத்துல தசா புத்திய செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாசம் ஒரு முடிவு, நல்ல ஒரு முடிவு எடுக்கலாம். எல்லா கிரகத்துடைய சப்போர்ட் இருக்கு, அதனால நான் சொல்றேன். ஏன்னா எப்போதுமே சரி, இதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த புதன் சனி பகவான் யாருக்கு பலவீனமா இருந்தாரோ பொருளாதாரத்திலையும் வருமானத்திலையும் எடுக்கக்கூடிய முயற்சியிலையும் ஏதாச்சும் ஒரு தரங்களை கொடுத்தாரா இல்லையான்னு கேட்டா இதுல நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தை ஆமா இருந்துச்சு. எல்லாரும் 7 சனி முடிஞ்சுதான் சொன்னாங்க. ஆனா மார்ச் மாசம் வந்து நான் இன்னும் நிறைய நல்ல பலனை பார்க்கல, நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன். வருமானத்திலையும் பொருளாதாரத்திலையும் வீட்லையும் குடும்பத்திலையும் ஒரு கலகத்தை பார்க்குறேன். அம்மாவுக்கு அப்பாவுக்கு தந்தைக்கு தாய்க்கு ஏதாச்சும் ஒரு செலவுகள் அதிகமா குடும்ப நிறைய செலவு வருது, வருமானமே நான் சேமிக்க முடியல அப்படிங்கிற விஷயத்துக்கு போனது யாருன்னா யாரு? மகர ராசிக்காரன். நிம்மதி இல்லையா அப்படிம்பாங்க. ஒரு மனக்குழப்பம் இருக்கு, ஒரு தடுமாற்றம் இருக்கு, நிறைய ஒரு நினைச்ச காரியம் நான் சாதிக்க முடியல அப்படிங்கிற தடுமாற்றம். நிறைய பேர் வேலை இல்லாம எத்தனை பேர் வீட்டுல இருக்காங்க இல்லைங்களா? வேலை இல்லாம நிறைய பேர் வீட்டுல இருக்காங்க. வேலை சரியா அமையல, உத்தியோகம் சரியா அமையல, தடை பிரச்சனை இருக்கு, நிறைய தடுமாற்றம். இன்னும் நிரந்தரமா நல்ல வேலை கிடைக்கல, 10 கம்பெனிக்கு ரிசீம் கொடுத்து வச்சிருக்கேன், இன்னும் எதுவுமே ஓகே ஆகல, நான் வெளிநாடு போவானா வெளியே வேலை வைப்பானா அப்படிங்கிற குழப்பத்துக்கு போனது யாருன்னா மகரம். மகரம் மகரம் ஒரு தடுமாற்றம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், ஒரு எதிர்பாராத ஒரு வழக்கு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு கேஸ் பிரச்சனை, இட பிரச்சனை ஏதாச்சும் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமாம்பாங்க. திருமண காலத்துல ஒரு குழப்பத்தையும் கொடுத்துட்டாரு. ஏன்னா சனி வக்ரமா இருந்தாரு பார்த்தீங்களா? இதெல்லாம் கேட்டீங்கன்னா அவங்க இந்த வார்த்தையை நிறைய பேர் சொல்றாங்க. தொழில் உத்தியோகம் சரி, வேலையும் சரி, படிப்பும் சரி, கல்வியும் சரி, எதிர்பார்த்த அளவு சரியான ஒரு அனுகூலம் இல்ல. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாரு? மகர ராசி மட்டும்தான். இப்ப ஏன் நிறைய நல்ல விஷயம் வருதுன்னா, நல்ல கிரகங்கள் எல்லா கிரகம் உங்க ராசியில இருக்கிறதுனால நிறைய நல்ல விஷயம் இருக்கு. அதை எடுத்துக்க நீங்க கண்டிப்பா முயற்சி பண்ணா கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றியா வரும், தோல்வியே கிடையாது. தை மாசம் பொறுத்தவரை மகரத்துக்கு வெற்றி மட்டும்தான், தோல்விக்குங்கிற வார்த்தையே சொல்லவே கூடாது. ஏன்னா சூரிய பகவான் எல்லா கிரகம் ஒன்னா இருக்கு. 11ஆம் வீட்டு உச்சத்துல உட்காந்துருக்க நல்லா தெரிஞ்சுக்கணும். செவ்வாய் உச்சத்துல 2ஆம் இடத்துல சூப்பரா பக்கா உட்காந்துருக்காரு. சொல்லி வச்சு அடிச்சு தூக்குங்க. எதை? எங்களாச்சும் காசு பணம் கொடுத்து ஏமாந்துருக்கீங்களா? அந்த பணத்தை இப்ப திருப்பி நீங்க கேளுங்க. வரலன்னா என்னன்னு கேளுங்க. பணம் பொருளாதாரம் செம்மையான டைமா இருக்கு, இதை விட்டுறக்கூடாது மகர ராசிக்காரங்க. ஒன்னும் பணம் வரலன்னா வீடு இடத்துல காசு பணத்தை போட பார்க்கணும். ஏதோ இட பூமி உங்க பக்கத்து வீட்லயோ சொந்தக்காரங்க ஏதாச்சும் இடத்த வச்சுக்கோங்க, ஒரு பூமியை வச்சுக்கோங்க அப்படின்னு உங்கள்ட்ட கேட்பாங்க. அது வாங்கக்கூடிய யோகம் காசே இருக்காது, ஆனா கடன் வாங்கி வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும். எதனால சொல்றீங்க? என்ன எதை வச்சு நீங்க கன்ஃபார்மா சொல்ல முடியுது? 6ஆம் வீட்டு அதிபதியும் கடனுக்குள்ள கிரமையும் லோனுக்குள்ள அதிபதியும் உங்க ராசி மேல, 4ஆம் வீட்டு இட பூமிக்குள்ள செவ்வாய் உச்சத்துல, 11ஆம் பெருங்கொண்ட பணத்துக்குள்ள அதிபதி உச்சத்துல. அப்ப இடம் வாங்குவீங்களா, பூமி வாங்கலாம், வண்டி வாங்கலாம், கண்டிப்பா வாங்கணும் தான் சொல்லணும். ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பங்கலாம் தை மாசம் எடுக்கிறது யாருன்னா இந்த மகரமா இருக்கும். இதை எடுத்துக்கு கண்டிப்பா எடுப்பாங்க. ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பங்களா, வீடு, இடம், பூமி. அம்மாவுடைய உடம்பு ஆரோக்கியத்துல முன்னாடி நிறைய செலவை, மருத்துவ செலவை கடுமையா கொடுத்துருக்கோம், ஆனா இனிமே கொடுக்காது. வீடோ வண்டி வாகனம் நிறைய செலவு வச்சிருக்கும், இனிமே வைக்காது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். பாத்துங்க, வீடு வண்டி வாகன செலவு இருந்திருக்கும், நிறைய தடுமாற்றத்தை கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி சொத்து சார்ந்த பிரச்சனை நிறைய இருந்திருக்கும், இனிமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். வீடு, இடம், பூமி, சொத்து, வண்டி, வாகனம் எல்லாம் வாங்கக்கூடிய பர்ஃபெக்ட் அமையும். என்னைய பொறுத்தவரையும் இப்போ ஒரு நல்ல செலவு பண்ணா கண்டிப்பா உங்களை நான் பண்ணதான் சொல்லுவேன். மகரத்தை பொறுத்தவரை நல்ல செலவா பண்ணுங்க. வீட்லயோ இடத்துலயோ பூமியிலயோ சொத்துல காசு பணத்தை போடுங்க, அதுக்கான நேரம் உங்களுக்கு இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். திருமணம் எத்தனை பேர் பண்றாங்க மட்டும் பாருங்களேன். திருமணத்துல கணவன் மனைவிக்குள்ள புரிஞ்சுக்காம எத்தனை பேர் சண்டை போட்டீங்க. இப்போ ஒண்ணு சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒண்ணு சொல்லுவாங்க. டைமிங் பக்காவா பக்கா உட்காந்துருக்கு பாருங்க. காதல் திருமணம், குழந்தை பாக்கி இருக்கு, எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் சூப்பரா இருக்கு. யாருக்காச்சும் அரசாங்க வேலை உங்க குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வரும் பாருங்க. கொஞ்சம் தூரத்துல போகக்கூடிய வேலை, அரசாங்கமோ அரசியலோ இல்ல கணவனுக்கோ மனைவியோ யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் அரசாங்க வேலை இப்ப வரக்கூடிய யோகம்
இந்த தை மாசத்துல இருக்குது. மாணவ மாணவி அனைவரும் சொல்றேங்க, அரசாங்க எக்ஸாம் எழுதுனா ரிசல்ட்டை பாருங்க, செம்ம ரிசல்ட் வரும். அரசாங்கம் எந்த ஒரு எக்ஸாம் தான் எழுதி பாருங்க, நல்ல யோகம் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, தனியார் நிறுவனத்துக்கு நீங்க போகணும், என்னை ஓகே பண்ணுவாங்களா, 10 இடத்துக்கு ரெசியூம் கொடுத்துருக்கீங்க, இப்ப வேலை கிடைக்குமா, கண்டிப்பா அதுக்கான வேலை உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய அமைப்பு பக்காவா இருக்கு. அரசியல், வேலை, உத்தியோகம், தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், கணவனை ஒற்றுமையும் சூப்பரா இருக்கும் பாத்துங்க. அதே மாதிரி சொத்து பிரச்சனை உள்ள வில்லங்க சரியாகும். குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தா இப்ப எடுங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய நபர்கள் விசா பிரச்சனை இருந்தா நிறைய பேருக்கு கும்பராசி, அதாவது இந்த மகரத்தை பொறுத்தவரை இனிமே விசா பிரச்சனை இருக்காது. நிறைய பேருக்கு சொந்த குடியுரிமை வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு இருக்கு. எல்லா கிரகம் ஒண்ணு கூடனால சொல்றேன், தயவு செய்து எல்லாரும் ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க. நல்ல டைம் வேலை செய்யுது. இப்ப திடீர் லாட்ரி யோகம் எடுக்க சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா எடுக்க சொல்லுங்க. அதுக்கான நேரம் இப்ப பர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரபகவான் உங்க ராசி மேல இருந்து நேரா 11ஆம் 5ஆம் இடத்துல இருந்து நேரம் இங்க 5ஆம் இடத்துல உங்க ராசில இருந்து நேரம் 7ஆம் இடத்தை பாரு, கண்டிப்பா யோகங்கள் 11ஆம் வீட்டு உச்சத்துல இருக்கலாம். கண்டிப்பா லாட்ரி யோகம் தேடி வரும். நீங்க ஜாதகத்தை செக் பண்ண அவ்வளவுதான். அதே மாதிரி பாருங்க, பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் சரி, ஒரு ஹவுஸ் லோனோ இல்ல எந்த லோன் கேக்குறீங்க, தொழிற்கல்வி லோனா லோன் சாங்ஷன் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு. எப்படிப்பட்ட வழக்கையும் ஜெயிச்சிருவீங்க. அப்பாடி சொத்து, அம்மாடி சொத்து, எந்த சொத்துல வழக்கு இருந்தாலும் சரி, இப்ப மூவ் பண்ணினால் தை மாசம் ரிசல்ட் நல்லா இருக்கு. இப்ப லாட்ரி எடுக்கிறவங்க தயவு செய்து ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து கண்டிப்பா எடுங்க. வெளிநாட்டுல உள்ளவங்க அனைவருக்கும் அடிக்கக்கூடிய யோகம் இருக்கு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். பெருங்கொண்ட பணம் வரப்போகுது. அதனால அவங்க லாட்ரி யோகம் எடுக்க சொல்றேன், வேற ஒன்றும் விஷயம் கிடையாது. உங்க ஜாதகம் ஏதாச்சும் ஒரு கிரகம் ராசியான கிரகமா இருக்கும், அந்த கிரகத்துடைய நம்பரை யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல இல்லைங்க. எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கு. ஒண்ணு நம்ம உடம்புல 9 நவகிரகம் இயங்குது. அதுல எந்த கிரகம் யோகமா இருக்கும் அந்த கிரகத்தை நீங்க ஆக்டிவேஷன் பண்ணி விடுங்க, அவ்வளவுதான் போதும். எல்லாமே நல்லதாவே நடக்கும். தை மாசத்துல பாத்துங்க. பெண்களுக்கு சூப்பரா யோகம் இருக்கு பாத்துங்க. இப்ப நட்சத்திர பலம் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம், அதாவது முதல் நட்சத்திரம் என்ன வரும், உத்திராடத்துல பிறகு தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு நிறைய இருக்கு. ஸ்டேட் பார்வேர்டு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில, இனிமே கஷ்டப்பட மாட்டாங்க. யார் உத்திராடத்துல சொல்றேன், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வேலை இல்லை, விரைய செலவு, இட பிரச்சனை, பொய் பிரச்சனை, நிறைய ஒரு மந்தமானத்தன்மை, நிறைய தடுமாற்றத்தை பார்த்து யாருன்னா அந்த உத்திராடத்துல போனவங்க தான். என்னடா லைஃப் அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு தடுமாற்றத்துக்கு போனது இந்த உத்திராடம் தான். இனிமே தான் நல்ல நேரமே வேலை செய்யுது. ஒன்றும் இல்லை, இப்போ இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளை பார்க்கறது, தொழில ஒரு மாற்றம் பார்க்கறது, நிறைய ஒரு நல்ல விஷயம். காதல் திருமணம், குழந்தை பாக்கியம், விசா பிரச்சனை எல்லாமே சரியா பாருங்க. அரசியல், அரசாங்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். யார் உத்திராடத்தை பார்க்கும் தயவு செய்து ஒரு ஜாதகத்தை செக் பண்ணிக்க, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு. அடுத்து திருமணத்துல பிறந்தவங்க, ரொம்ப அன்பான குணம், எல்லா கலைகளும் விரும்பக்கூடிய குணம். இவங்களுக்கு எந்த வேலையும் நீங்க சொல்லி கொடுக்க வேணாம், பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா செம்மையா சூப்பரா இருக்கும். திருமணத்துல பிறந்தவங்க மட்டும், ஏன்னா இது பெரும்பாலும் நட்சத்திரம் இல்லையா, எல்லாமே எல்லா செல்வம் எல்லா வளமும் இவங்கள்ட்ட இருக்கும். அந்த திறமை அவங்கள்ட்ட இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கணும். இனிமேதான் இவங்களுக்கு யோகமே வரும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, வேலை பிரச்சனை, உத்தியோகத்துல பிரச்சனை, குடும்பத்துல ஒரு சங்கடங்கள் எல்லாமே இருக்காது. இனிமே தை மாசம் பிறந்த உடனே எல்லாமே நல்லதா வருது. பயங்கரமான ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க, ஒரு தலைமை தாங்கக்கூடிய தகுதி வருது. அரசியல், அரசாங்கம், படிப்பு, கல்வி, வேலை, உத்தியத்துல உயர் பதவி, ப்ரொமோஷன் எல்லாமே தேடி வருது. பெருங்கொண்ட பண இன்கம் சந்தோஷம், பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு. பாத்துங்க இந்த திருவோணத்துல பிறந்தவங்க. அடுத்து அவிட்ட நட்சத்திரத்தை பிறந்தவங்க, பயங்கரமான தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், திறமையான குணமும் இந்த அவிட்டத்துல பிறந்தவங்க செம்மையா இருக்கும். எப்படி பொய் சொல்ல தெரியாது, ஏமா தெரியாது, கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பார்வர்ட், தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, ஒழுக்கமான குணம் எல்லாமே இந்த அவிட்டத்துல பிறந்தவங்க பக்காவா இருக்கும். இனிமேதான் உங்க வாழ்க்கையை நல்லா வாழ போறீங்க. அவிட்டத்துல பிறந்தவங்க அனைவருக்கும் சொல்றேன், நல்ல ஒரு யோகம் இருக்கு. ஆசைப்பட்ட விஷயத்த அடையக்கூடிய யோகம் வருது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், மெயின் அந்த இரும்பு சார்ந்த வேலை, கட்டிட சார்ந்த துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, மெக்கானிக்கல் ஃபீல்டு எல்லாத்துலயும் ஜெயிக்கக்கூடிய யோகம் பக்கா வேலை செய்யும். பார்த்துக்குங்க. செவ்வாய் உங்களால உச்சமா இருக்கு, ஆனா சுபகாரியம் ஏதோ பண்ண போறீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி தலங்கள், எதிரி, பகை, கடன் பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. நல்ல யோகம் உங்க பக்கம் தேடி வருது. படிப்பையோ, கல்வியோ, வேலையோ, தொழிலோ, உத்தியோகமோ, வெளிநாடோ, வெளியூரோ எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்ல காரியத்தை கண்டிப்பா இப்ப மூவ் பண்ணிடணும். அவ்விடத்துல பாருங்க, எல்லாருமே ஒரு சுப செலவு, சுபகாரியங்கள், நல்ல ஒரு யோகங்கள், ஆன்மீக லட்சியம், அதாவது ஆன்மீக சுத்தல நிறைய பயணங்கள், திடீர் யோகங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு. அவ்விடத்துல பிறகு இனிமே கெட்டதே கிடையாது. மகர ராசிக்கு வரக்கூடிய தை மாதம் மிகப்பெரிய வெற்றியுள்ள யோகமாகவே அமைகிறது.